முருகா, சண்முகா, ஞான பண்டிதா, 2 பொண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளித்தா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வேஸ்ட் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா 2 வேஷ்டியும் 2 சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல. உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது? இத பாரு, வாங்கி தரலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, அவனுக்கு 2 டவுசர் 2 சட்டையும். இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க. உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா? 5 பேர்லும் ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க என்னத்த நொன்னாங்க? சரி சரி, அவளுக்கு ஒரு 3 படம் எடுத்து வைங்க. சவுக்கத்துல வேணும்ல? அது இல்லாம எப்படிங்க? 3 ஜாக்கெட் துணி எடுத்து வைங்க. கொண்டாங்க கொண்டாங்க. இருபது கேக்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு ஒரு 100 சேலை எடுத்து வைங்க. தாய மாட்டி சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா. வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குப்பா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் பொழப்பு தானா ஓடிடுது. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்துச்சா? முன்ன பின்ன ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கணக்க பைசல் பண்ணிடலாம். என்னடா சோறா திங்கிற? வேற எப்படி தெரியுது? மோர் ஊத்துமா? ஊத்து ஊத்து, நல்லா தின்றா. அது ஒண்ணும் குறை வச்சிடாத. என்ன அது வேற வம்ப போயிட போகுது. அப்பனா 2 முட்டை எடுத்து வை. கொண்டு போன மூட்டை அப்படியே இருக்கு. இவனுக்கு முட்டை கேக்குதா? முட்டை ஏன் அரக்கு இருக்கு? உள்ள வேகாத வெயில அரைஞ்சிட்டு வந்திருக்கான். அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? அடையாற ஒருத்து. நான் என்ன திங்க மாட்டேன் சொன்னேன்? பக்கனையா வாங்கி திங்கிற வாய்க்கு வகையா பேசி வியாபாரம் என்ன தெரிய வேணாம். எங்க இது வரைக்கும் துணியை வித்தேன்னு 10 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் கேளு. எங்க குடுக்குறது? அங்க அவன் கோமரத்தை கட்டிட்டு அலையறான். சரி, ஆம்பளை வீடு. அந்த ஊருக்குள்ள இந்த பொம்பளைகளே இல்லையா? பொம்பளைகள் அவளுக்கு. ஏய், பொம்பளை கிட்ட பேசணும்னா ஒரு நெளிவு சுழிவு இருக்கணும். உங்க நெளிவு சுழிவை கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். உங்க ஆத்தா கிட்ட நான் என்ன நினைஞ்சிருக்கேன் தெரியுமா? தெரியாதனமா இவங்க அப்பனை கடனை கொடுத்து விட்டேன். வாங்கின கடனை கழிக்கிறதுக்கு பதிலா இவளை என் தலையில கட்டி விட்டேன் இவங்க அப்பன். அதனால கடனை கொடு. ஆனா என்ன மாதிரி அவகிட்டயே மாட்டிக்கிறாரு. அவன் என்ன உன்ன மாதிரி கிறுக்கு பயல? ஏமக அவனுக்கு கடை கொடுக்கவும் தெரியும், வாங்கவும் தெரியும். ஜவுளி 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 ஜவுளி. ஏ ஜவுளி, மூட்டை எரிக்க வையே. என்னென்ன இருக்கு? சின்னாலப்பட்டி சேலை, ஜக்கம்பட்டி ஜாக்கெட்டு, பட்டுக்கோட்டை பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம் 8 முழம் வேட்டி இருக்கு. சகலவிதமான சட்ட துணி இருக்கு. ஆண்டி வெட்டி அன்றாயிரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏ ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா, அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு. நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னமா? ராமாயி. ராமாயா? அடடா, புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. அவ புருஷன் பேரு பெருமாடு. அவன் என்ன வாங்கிட்டு போறா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வாங்கிட்டு போறா? வெறும் சிரிக்கி. சிங்கத்துக்கு சிப்பா தைக்க 30 ரூபா தள்ளி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த 25 ரூபா. பேர் என்னமா? கண்ணம்மா. புருஷன் பேரு? 5 ரூபாய்க்கெல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் சொல்றேன். இது பெருமாளோட 2வது சம்சாரம். அவங்க 2 பேரும் என்ன வாங்கிட்டு போறாங்க? ஒரு ஆளு வேட்டியும் ஒரு ஆள் சட்ட துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபா, சட்டை 30 ரூபா. அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடற்கறாளுங்க போட்ட கட்ட வச்சிருக்கீங்க. எனக்கு கடன் எல்லாம் வேண்டாம். ஏன் துறைக்கு என்ன இல்லன்னு எனக்கு தான் தெரியும். 2 அண்டர்வேர் கொடுங்க. ஆண்டி வெட்டி அன்றாயிரம் கொடுக்கட்டுமா? ஏன் அள்ளிநகர் அண்டர்வேர் கொடுக்க மாட்டீங்களா? அள்ளிநகர் அன்றாயிரம் விலை ஜாஸ்தி. 2 அன்றாயிரம் 40 ரூபா. எப்படி கொடுங்க? ராயர் கிழிஞ்சது, அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ? இவ்வளவு கட்ட பேசுறா? பெருமாளோட 3வது சம்சாரம்ப்பா.
யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே. யோ, கேளவியா? இது ஓஞ்சலையா?